الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தினுடைய பொருளை முதல்ல நாம் பார்த்துடலாம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் மனிதன் எப்படி துஆ செய்யணும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி தருகிறான். மனிதன் அப்படிங்கிறத விட ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமினுடைய துஆ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுவான். அப்படி ஒரு முஃமின் கேட்கக்கூடிய துஆக்கள்லேயே பிரதானமானதாக அந்த மனிதன் எதை முற்படுத்துவான் அப்படிங்கிற செய்தி, அப்படி அந்த கேட்கக்கூடிய விஷயம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரயோஜனத்தை தரும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி தருவான். அதை எதை கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று, அது கேட்டது கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டு செய்தியும் அல்லாஹ் தஆலா ரொம்ப அருமையாக இந்த வசனத்தில் சொல்லுவான். ரப்பனா, எங்கள் இறைவா, ஹபலனா, எங்களுக்கு நீ அன்பளிப்பாக தருவாயாக. ஹபு ஹிபத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து ஹபலனா, எங்களுக்கு நீ கிஃப்டாக கொடுப்பாயாக. மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவியரிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு நீ கிஃப்டாக கொடுப்பாயாக. எதை? குர்ரத அயுனின், கண்களின் குளிர்ச்சியை கிஃப்டாக கொடுப்பாயாக அப்படிங்கிற செய்தியை கேட்கணும். அது இப்படித்தான் கேட்கணுங்கிறத அல்லாஹ்வே சொல்லி தருகிறான். எதை கேட்கணும்? மனைவிகளிடமிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் கண்குளிர்ச்சியை எங்களுக்கு தா அப்படின்னு கேட்கணுமா? நம்ம கண்கள் சம்பந்தமான சில செய்திகளை வரிசையா பார்த்துக்கிட்டே வர்றோமா? அதனால கண் அப்படிங்கிற விஷயம், அதுலேயும் குறிப்பாக கண்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த ஆயத்தில் இடம்பெறதுனால அது சம்பந்தமான ஏன் அல்லாஹ் கண்ணை மட்டும் இங்கே சொல்றான் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த ஆயத்தினுடைய நேரடி விளக்கமாக நாம பார்த்தோம், நேரடி பொருளாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு உண்டான கண் குளிர்ச்சி அப்படிங்கிறது அவனுடைய மனைவி பிள்ளைகள் நல்ல விதங்களில் நடப்பதை பார்ப்பதன் மூலமே கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தருகிறான். நம்மளுக்கு அமைய பெற்ற மனைவியர்கள் சாலிஹானவர்களாக, நல்ல முறையில் அவங்க தொழுகைகளை அவங்க தொழுகக்கூடியவர்களாக, அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல்களை அவர்கள் சரியாக ஓதக்கூடியவர்களாக, அவர்கள் இபாதத்தை சரியாக செய்யக்கூடியவர்களாக அவங்கள நம்ம பார்க்கறதுங்கிறது இருக்குது. இதுவே நம்மளுடைய கண்களுக்கு ஒரு பெரிய குளிர்ச்சி அப்படிங்கிற செய்தியை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைகளும், நம்மளுடைய பிள்ளைகளும் நல்ல விதங்களில் அவரவர்களுடைய அமல்களை அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையான விஷயங்களை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் அவர்களை பார்ப்பது அப்படிங்கிறது இருக்குது. இதுவே நம்மளுடைய கண்களுக்கு பெரிய ஆரோக்கியம், அதைத்தான் குளிர்ச்சி என்பதாக அல்லாஹ் இங்கு நமக்கு சொல்லி தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க, குர்ரத ஐனி பிஸ்ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எதுல இருக்கு? என்னுடைய கண் பார்வை. அந்த ஹதீஸிற்கு நேரடி விளக்கமாக பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. கண் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல முறையில் தொழுகக்கூடியவனுக்கு கண் ஆரோக்கியமாக இருக்கும். அதே விளக்கத்தை தான் இந்த ஆயத்துக்கு இங்க கொண்டு வந்து சொல்லுவாங்க. மனைவியர்களும் பிள்ளைகளும் நல்ல விதங்களில் அமைந்து விட்டால் ஈருலகத்திற்கும் தகுதியானவர்களாக, இந்த உலகத்திலும் நல்லவர்களாக, ஆகிரத்திலும் நல்லவர்களாக அமைய பெறுவது அப்படிங்கிறது இருக்குது. இதுவே ஒரு மனிதனுடைய கண் சலாமத்தாக இருப்பதற்கு போதுமானது அப்படிங்கிற செய்தியாக இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் நமக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, தப்சீர்களை நம்ம எடுத்தோம்னு சொன்னா, இப்னு கசீராக இருந்தாலும் சரி, அல்லது குருத்துபி இமாமாக இருந்தாலும் சரி, அல்லது தபரி இமாமாக இருந்தாலும் சரி, தப்சீர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்கள் ஆரோக்கியம், அது ரெண்டு உலகத்திலேயும் நல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மனைவியர் அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் இருவரும் நல்லவர்களாக அமைய பெறுவது அப்படிங்கிறது நம்மளுடைய கண்கள் சலாமத்தாக அமைவதற்குண்டான, நம்மளுடைய கண்கள் குளிர்ச்சியாக ஆவதற்குண்டான ஒரு பெரிய காரணம் என்பதாக நமக்கு சொல்லி தர்றாங்க. அதனால அல்லாஹ்கிட்ட நம்ம துஆ செய்யும்போது இப்படி துஆ செய்யலாமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இதுல கடைசி வர்ற وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமாங்கிறத இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு வரும்பொழுது அது சம்பந்தமான விஷயங்களை நாம பார்க்கலாம். இந்த ஒரு துஆவுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.